நம்ம ஊர்ல தண்ணினாலே பிரச்சனை தான். அதிகமா மழை பெஞ்சா ரோட்ல தண்ணி நிக்குது, இல்ல கார்பரேஷன் வாட்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு சாதாரண விஷயம் தான், மழை தண்ணியை மொத்தமா கலெக்ட் பண்ணி கிரவுண்ட் வாட்டருக்கு கொண்டு போறது. இது உங்க வீட்டுல கூட ஈஸியா செட்டப் பண்ணலாம். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மழை தண்ணியை ஈஸியா கலெக்ட் பண்ண பெஸ்டான இடம் டெரஸ் தான். மழை தண்ணி கலெக்ட் பண்ண அப்புறம் பிவிசி பைப் மூலமா டைரக்டா இதை ஸ்டோரேஜ் டேங்க் அனுப்பணும். இதுல லீஃப் கார்ட் ஃபில்டர் போட்டீங்கன்னா தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் பைப்பை போய் பிளாக் பண்ணாது. மழை தண்ணி எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சம்ப்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு யூவி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை கூட யூஸ் பண்ணலாம். ஃபைனலா பர்குலேஷன் பிட் வச்சு கிரவுண்ட் வாட்டர் லெவலை நல்லாவே பூஸ்ட் பண்ணலாம். ஸ்மூத்தா போகணும்னா உங்க ஸ்டோரேஜ் டேங்கை 3 மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணணும். பைப்பு கிளாக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா மஸ்கிட்டோ ப்ரீடிங் அவாய்ட் பண்ண கவரை செக்யூரா போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நடுற எல்லா மரத்தோட பழமும் நம்மளால சாப்பிட முடியாது, அது மாதிரி தான் இதுவும். இது நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்.